பீமன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான டாபிக் என்ன பேசலாம்னு மனசை தோணுச்சுன்னா, கவர்மெண்ட் நிகழ்வுகள், அதாவது அரசாங்க நிகழ்வுகளில் கட்சி கொடிகளின் அடையாளம் அப்படிங்கிறதான். இப்போ அண்மையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியின் தலைமையில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இது அறியாமையில் செய்யப்பட்டதா இல்லை வேணும்னே செய்யப்பட்டதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு முன்னால முன்வைக்கப்படுது. ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆண்டிவட்டி தொகுதி அந்த இடத்துல பெண்கள் மேல்நிலை பள்ளியில சுவர்களில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி விளம்பரங்கள் ஒட்டப்பட்டது. அது அந்த பள்ளி கல்லூரி வளாகத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றமும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு, அதன் மேலேயே ஓட்டப்பட்டுச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அதாவது அரசாங்கத்துடைய பில்டிங், அரசாங்கத்துடைய சுவர்கள், இதுல ஒரு கட்சி சார்ந்த விளம்பரம் அப்படிங்கிறது எப்பவுமே தடை செய்யப்பட்ட ஒன்று. அது தெரிஞ்சா அதன் மேல் காவல்துறையே தன்னார்வலராக வழக்கு பதிவு செய்யலாம். அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம். இது ஒரு நிகழ்வு. இது நம்ம ஊருக்கு பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதை நண்பர் ஒருத்தர் எடுத்து நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தார். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, 2 தினங்களுக்கு முன் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருந்தார். அந்த திட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 வித்தியாசமான விஷயங்கள் செய்யப்பட்டது. ஒன்று, மொத்த நிகழ்வுலையுமே தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய கொடி முழுக்க முழுக்க அங்கே பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது, வழக்கத்துக்கு மாறாக அங்கு சினிமா பாடல்களை அங்க இருக்கக்கூடிய போலீஸுடைய பேண்ட் வாசிச்சாங்க. ஸோ மெர்சல் படத்துல இருந்து நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக அந்த ஆள போறான் தமிழன் அப்படிங்கிற ஒரு பாடலை அதில் வாசிச்சிருந்தாங்க. அது நல்லது தானே, ஆள போறான் தமிழன்கிறது தானே அந்த இருக்கக்கூடிய பாடல் வரிகள் தமிழனுக்கு ஆதரவாகத்தானே இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துருந்தாலும், ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, ஒரு மரபுகள் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து பாட சொல்லிட்டு அதுக்கு பிறகு மற்ற கண்டென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்துமே அதில் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நாம ஒரு அரசாங்க நிகழ்வு முன்னெடுக்கும் பொழுது சினிமாவை முன்னிலைப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு பேராபத்தான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அரசாங்கம் இப்ப எனக்கு முதலமைச்சராக இருக்கிறார், நான் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கிறேன், நான் என்னுடைய ஆதரவை செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரிவித்திருந்தேன். ஆனாலும் எனக்கு முதலமைச்சராக யார் இருக்காங்க இப்ப அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோசப் விஜய் அவர்கள். அவர் ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் அப்படிங்கிற பட்சத்துல. ஆனா அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு அமைச்சாச்சு அப்படின்னா அவர் எனக்கும் முதல்வர், தமிழக வெற்றி கழகம் சார்ந்த உறவுகளுக்கும் முதல்வர். அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது அனைத்து மக்களுக்குமான பொதுவான நிகழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அது இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை புரிதல். அப்போ ஒரு அரசாங்கம் நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியோட கொடியை அடையாளப்படுத்தி பண்ணும்போது இந்த அரசாங்கம் அந்த கட்சி சார்பு தான் வேலை செய்யுது, அந்த கட்சிக்காகத்தான் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையை தெரியப்படுத்துற மாதிரியும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் இங்கே இருக்கு, அப்போ அவங்களுக்கெல்லாம் இவங்க ஆதரவு தெரிவிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே உள்வருது. அதனால சட்டப்படி இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த இடத்துல வைக்கப்படுது. அதுமாரி போக நேஷனல் இன்டெகிரிட்டி, அதாவது மக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறப்போ மற்றவங்களுக்கு இது ஒரு மனசங்கடத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க உள்வைக்கப்படுது. ஒரு மரபு வழி பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நாம அரசாங்கம் எல்லாத்துக்குமானது, பொதுவானது. அதே மாதிரி அரசாங்க சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நாம டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்றதா இருக்கட்டும், மற்றது எல்லாமே அரசாங்க அலுவலகங்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எதில் செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான ஒரு சில பழக்க வழக்கங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கூற்று. என்னதான் எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லிட்டு தேர்தல் நேரங்களில் ஒரு சில விதிமுறைகள் தேர்தலுக்கும் மக்களுக்கும் தேர்தல் நிற்கக்கூடிய அவங்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் இருக்குனாலும்
எம்சிசி ஃபோர்ஸில் இல்லாத காலகட்டத்திலையும் கூட இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் அது அவங்களுடைய கட்சி நிகழ்வுகள் அப்படின்னா அதில் அவங்களுடைய கொடிகளை கட்டுறதும் நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தமிழ் தேசியம், தமிழுக்கு தேசியத்துக்கு ஆதரவு, இப்போ மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசும்போது திருச்சியில நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டம் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தை பேசும்போது தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழ் தான் எங்கள் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ரொம்ப உயர்த்தி பேசிட்டு அங்கேயே எழுத்து பிள்ளைகளோட பின்னாடக்கூடிய பதாகைகளை வந்து அவங்களுடைய பெயர்கள் வந்து வைத்திருந்தார்கள். அதே மாரி போக திரும்ப தமிழ் தான் மூச்சு, தமிழ் தான் பேச்சுன்னு பேசிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 2வது 3வது இடங்கள்ல பின்தள்ளப்பட்டு விட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்து பாடக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கட்டும். இப்போ இருக்கக்கூடிய சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து ஆரம்பித்து வச்சார் முதலமைச்சர் அவர்கள். அந்த அதிரடிப்படை நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த இடத்துலையுமேவும் ஒரு காணொளி வந்து வெளியிட்டாங்க, செயற்கை நுண்ணறிவில் இருக்கக்கூடிய காணொளி. அந்த காணொளியில தமிழ்ல வந்து எழுத்து பிழைகளோட இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய உணர்வுகளை வந்து அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதா உண்மை. இங்க தமிழ் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து செத்துக்கிட்டு இருக்குங்கிறத நாமளே வந்து கவனிக்காம இருக்கிறோங்கிறது தான் ஒரு பேராபத்தான ஒரு நிலை. விளம்பர பதாகைகளாக இருக்கட்டும், நம்ம பேசும்போது பயன்படுத்தக்கூடிய தமிழ் மொழியாக இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல தமிழ் மொழிக்குள்ள வந்து ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகள் கலந்து பேசும்போது தமிழ் மொழியோடைய உண்மை தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிட்டு இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த தமிழ்நாட்டின் இரு கண்கள்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்று ஒரு மாத காலமாக ஆட்சி கடந்து போயிருக்கு. ஆனா இதுல வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் தமிழ் மீட்பு, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களுக்குமே வந்து இவர் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தெரியல. இது தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டமாக தான் இருக்கிறது. இப்போ உடனே அதை செய்யலைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து, தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய உரிமை, இது எல்லாத்தையுமே முன்னுரிமை கொடுத்து நம்மளுடைய மரபுகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இந்த இடத்துல நான் வைக்கணும்னு மனசார வந்து கேட்டுக்கிறேன். மற்றும் இன்னொரு காணொளியில் தெளிவாக மற்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். இதான் முதல் முறை பீமன் வலைவலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. தேங்க்யூ. அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.